ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே 2021 வருஷத்திலே 5 மாதம் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதியிலே தேவன் இந்த காணொளி மூலம் இந்த ஜீசஸ் ஜெப வீடு கிராம ஊழியத்தின் மூலம் கடவுள் உங்களை ஒவ்வொருத்தரையும் இணைத்திருக்கிறது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்துக்கு தொடர்ந்து இதனுடைய சமூகத்திலே கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்துக்களை உதவி செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் இந்த காணொளியிலே எங்கெங்கே இருந்து ஜெபத்தோடு இணைந்து இருக்கிற ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் இணைந்து தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலே தகப்பனை இயேசப்பா 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலே தகப்பனே மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே இந்த பகுதியிலே கர்த்தாவே ஒவ்வொரு கிராம மக்களாக நாங்கள் கூடி அவர்கள் வீடுகளிலிருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு நீ யார் நீங்கள் ஒருமனப்பட வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அவர்களோடு நீ ஒருமனப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே நீர் கர்த்தாவே இயேசப்பா அவர் உள்ளத்தில் நீ பேசுங்க தகப்பனே. இந்த செய்தியை கர்த்தாவே இந்த வார்த்தையை கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே இயேசப்பா யார் கர்த்தாவே செய்தி கொடுக்கிறார்களோ யார் சாட்சி சொல்கிறார்களோ தகப்பனே உன் நாமம் மகிமைப்பட நீ கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே இயேசப்பா இந்த கிராமங்களில் முழுவதும் உடைய கிருபை வல்லமை அபிஷேகம் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபையை முக்கியப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த கர்த்தாவே இயேசப்பா அந்த சபையோடு இணைந்திருக்க ஒருமனப்பட்டு இந்த ஊழியத்தை தாங்குகிற கர்த்தாவே எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை இறங்கட்டும். இந்த மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தாவே இயேசப்பா இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு கிழமைகளிலும் தகப்பனே இந்த கிராம பகுதியில் மக்களில் தகப்பனே இயேசப்பா எங்களோடு இணைந்திருக்கிற குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே இயேசப்பா. உங்களுடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே இயேசப்பா. அநேக கர்த்தாவே இயேசப்பா இந்த பகுதியில் இந்த கிராம பகுதியில் அநேகர்களை ஜெப வீரர்களாக நீ எழுப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா சத்துருவின் கோட்டைகள் எரிக்கத்தக்க நீர் கிருபை செய்வீராக. அநேக மக்கள் வீடுகளிலே கர்த்தாவே இயேசப்பா உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இயேசப்பா இப்போ வண்டியிலே போய்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் தகப்பனே அலுவலகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தகப்பனே இயேசப்பா வீடுகளிலிருந்து கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமை கர்த்தாவே அவர் வீடுகளில் மீது இறங்குவதாக. கர்த்தாவே ஒரு அபிஷேகம் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உடைய வல்லமை இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே இயேசப்பா. எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்க தகப்பனே உடைய கிருபை இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே ஆமென்.
அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம். யோபு 42 அதிகாரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என் அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு கர்த்தர் தோமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேல் என் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தோமானியன் எலிப்பாசும் சூகியானா பெல்தாத்தும் நாகமத்தியான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனை சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தருக்கு அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளையும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்குகள் மித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஒவ்வொருவர் தங்கள் காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பெண்ணிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்று, 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரனாப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல்
சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாகும் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென். அல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே நெஜமானனே என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே நெஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. என் ஆதாரமே என் ஆதரவே அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே என் ஆதரவே அழைத்த அழைப்பின் காரணரே. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன்,
நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. சூத்திரம். நான் இந்துக்கள்லேருந்து கிட்னிக்கு ரசிக்கப்பட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், 2 கிட்னி வேலை பார்க்கலன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு நாங்கள் வந்தோம். அப்போ அங்கே சொன்னாங்க இவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா இல்லை, வேறு ஏதோ பிரச்சனைன்னு ஆனால் சொன்னாங்க. அதுபோல் எங்கள் அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளமே இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு நிறைய செய்வன கோளாறுனா இருக்குது. ஏசப்பா வந்திருக்கோம். எங்களுக்கு ஏசப்பானா ஒருபோது கைவிட மாட்டார். நான் ஏசப்பாட்ட வேண்டி எனக்கு எவ்வளவோ நிறைவேறிருக்கு. அதுபோல் எங்கள் அப்பாவுக்கும் அந்த 2 கிட்னி வேலை பார்க்கணும். கையில் டயாலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால ஒன்று போனால் ஒன்று அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்குது. வயிறுனா வீங்கியிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஒரு நிம்மதியாகவே இல்லை. ஒவ்வொரு வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் 6 பிள்ளைங்க இருக்குது. ஆனால் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாங்கள் அழுவாத நாளே இல்லை. டெய்லி தான் அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் ஏசப்பாவை நான் நம்பி வந்திருக்கேன். எனக்காகவே ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு எங்கள் அப்பாவை சுகப்படுத்துவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏசப்பாவால் நான் வந்து இவ்வளோ ஆலயத்துக்கு வந்து இவ்வளவு ரசிக்கப்பட்டிருக்கு ஏசப்பாவால் தான். என்னை மாரி எவ்வளவோ குடும்பமான கஷ்டத்தில் இருக்குது. அந்த குடும்பத்தை நானாவது ஏசப்பாவை கும்பிட்டு இப்போ நல்லா இருக்கானா, அவங்களாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. என் மன விருப்பத்தின்படி எங்கள் அப்பாவுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஏசப்பாவிட்ட நான் கேட்டு வந்திருக்கேன். எங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றணும். அதுபோல் எனக்கு இந்த போலீஸ் வேலை வரத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாம் ஜெபித்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. கர்த்தருக்கு சோத்திரம். கோடான கோடி சோத்திரம் செலுத்திக்கிறப்ப அந்த நாளையிலேயும் அம்பு தகப்பு எங்களோட உண்டு. அப்போ அந்த குருண நாளையிலையும் எங்களை விடுவிச்சு அம்பு தகப்பு எங்களை காத்து வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தகப்புன்னு தேத்துவது போல் எங்களை தாய் கருவிலேருந்து எங்களை கண்மணி போடு எங்களை காத்து ஒவ்வொரு நாளும் கிருவைக்காக சோத்தரிக்கிறேன் ராஜா. ஏசப்பா, இந்த சபைக்கு நாங்கள் வந்ததுலேருந்து கன்னித்தோப்பு எங்கள் தெரு மாரியங்களை கன்னித்தோப்பும்பாங்க. எங்கள் ஐயா வந்து இந்த உலகத்துக்கே எங்களை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்க. எல்லா இடத்துலையும் ரொம்ப செஞ்சுருக்காங்க. அதனால இங்கே ஒவ்வொரு வாட்டியும் கூட நாங்கள்லாம் அங்கேருந்து வந்து ரொம்ப மழை தனியமாக இருக்கும்போது எல்லாம் அங்கெல்லாம் இருக்காதுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து இங்கே நம்ம கோயிலுக்கு வந்துருக்கோம். நான் சாப்பாடு போடுறேன்னு எல்லாரையும் அழைச்சி வச்சு அந்த தகப்பை எங்களுக்கு ஆதரித்து அம்பை கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்து என் தகப்பை எங்களோட இருந்து ஆதரித்து அம்பு தகப்பேன் ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களுக்கு குறை இல்லாமல் நன்மையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்த அம்பு தேவனுக்காக சோத்தரிக்கிறாச்சா. ஏசப்பா அந்த நாளையிலையும் அதே மாதிரி அவங்க பெற்ற பிள்ளைங்களும் எங்களை ஆதரித்து வச்சு இன்றைக்கி எங்கே இருந்தாலும் வந்து அவங்களை எங்களை கூப்பிட்டு வந்து அப்பா செஞ்சது மாதிரி நாங்களும் செய்யணுன்ட்டு உரிமையை காத்துக்கொள்ள ஒவ்வொருத்தரையும் விடாமல் அழைச்சிட்டு வந்து எங்களை ஒவ்வொரு இடத்துலையும் வராதவங்க எங்கெங்கே அப்பா போனவங்கிற இடத்துக்கெல்லாம் போய் எங்கள் அப்பா போன இடத்துக்கெல்லாம் எல்லாம் எங்கள் மக்களுகளை அழைச்சிட்டு வரணும்னு அவங்க வந்து தெரிஞ்சு இப்போ எல்லாத்துக்கும் நம்ம எங்களுக்கும் அவங்க கிருவையாக பெற்ற பிள்ளையும் கிருவையாக எங்களுக்கு செஞ்சுட்டு வந்து எங்களுக்கு நன்மையும் தீமையிலேருந்து விலக்கி ஒவ்வொரு காரியமும் நன்மையை கொடுத்துக்கிட்டு வராங்க. எங்கள் தகப்பன் தான் எங்களுக்கு ஆதரித்தது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே எவ்வளோ இடத்துல போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எங்களை இந்த கிட்ட இருக்கிற ஜெபத்துக்கே தான் போக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எங்கெங்கே போயிட்டு வராங்கன்னா அவங்க இறந்ததுக்கு ஒருபாடு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ கொடி பாதர்கள் வந்து செவம் பண்ணோன்னு எனக்கெல்லாம் அப்படியே இருதயமே கலங்கி போச்சு. அந்த மாதிரி இடமெல்லாம் போய் செவம் பண்ணிக்கிறாங்க. ஓடி ஓடி செவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் இந்த உலகம் இந்த நாடு நகரம் முச்சிடும். உலகம் ஆச்சரியப்பட்டு அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க எங்கள் பாதரை பற்றி. அதனால் இந்த உலகத்துலேயும் எங்கள் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு வந்து கிட்னி இல்லாமல் 2 கிட்னி இல்லாமல் போய் நாங்கள் அப்படியே ஐஎஸ் பக்கத்தில் கிடந்தோம். அப்படி இருக்கையிலையும் உண்மையான செய்திருந்தோம். இது பொய் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. அப்படியே கத்தி எடுத்துருவாங்க. குத்திக்கிறேன்னு மருமையும் பிள்ளைலாம் காசு அள்ளிக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனால் அவங்க இந்த வயிற்றில் என்னமோ குடஞ்சி எடுக்கிறதுன்னு கேட்கும்னா என் மருமையினாலும் அது வேண்டாம், செத்தாலும் ஜாவது பரவாயில்லன்னு ஆசைப்பட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட 101 ரூபா காசு எடுத்து காணிக்க வச்சுட்டு எப்போ அந்த எண்ணெய் இந்த செவமணி தாரனை குடிக்க மாட்டேன், அதான் எனக்கு பிடிக்காதுமான்ட்டான். ஏசப்பா நீங்கள் எப்படி வந்து இந்த பிள்ளைய ஆந்து பண்ணீங்க, இந்த வயிற்றுலேருந்து நீங்கள் விடுதலை கொடுத்துன்னு அழுதுகிட்டு இருக்கும்போது எங்கள் ஐயா இந்த அகப்பை அங்கேருந்து வந்தார். வந்து வீட்டில் வந்து ஏறி வந்து செவம் பண்ணி இந்த எண்ணெயால் அந்த ஒரு ரத்தத்தால் காய்க்க கொடுக்கணுன்னு நம்ம எல்லாம் அழுதுகிட்டு கிடக்குவோம். இந்த எண்ணெய் ரத்தத்தை என் தகப்பை ரத்தத்தை கொடுத்ததுலேருந்து
இந்த வயிறு வலியே கிடையாது. இன்னமும் இந்த வயிறு வலி என் பிள்ளைக்கு, எந்த பிள்ளைக்கு நீ கொடுத்த சீவப்பா, நீ கொடுத்த இப்போ சீவப்பா, ஓம் பிள்ளைப்பா அவங்க. ஏசப்பா அந்த பையனுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்ததுக்காக சோத்துறப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் வச்சுன்னு சாட்சி குடும்பமாக அனுப்பப்பா. இன்னமும் என் குடும்பத்திலேயே எங்களுக்கு நல்லதுலேருந்து கெட்டதுலேருந்து என் தகப்பனை வேண்டி வேண்டி என் தகப்பனோடு நான் போராடி, என் தகப்பன் எனக்கு நன்மையிலேருந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பகம் வந்தாலும் என் தகப்பன் எங்களோடு இருந்து விடுதலை கொடுத்து வெற்றி விடுதலை இந்த நாளையும் இந்த வயசுலேயும் என் தகப்பன் தான் எங்களை காத்து முன்னாலும் கூட நெஞ்சு வலி தாங்க முடியும். நைட்டில் என்னைய தடவி ஏசப்பா, நீங்கள் தான்ப்பா உலகத்தில் தொட்டா சித்தம்ப்பா, நீங்கள் தொட்டால் சித்தமாயிருப்பா. இந்த உலகத்தில் அம்பு தகப்ப உங்களோட பெரிய ஒரு யாருப்பா இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் தொட்டால் சித்தமாவேன், நீங்கள் கிருவை செய்யுங்கப்பா எனக்கிட்டு நான் நெஞ்சில் எடுத்து தடவியும் அப்படியே சொல்லி வச்சது மாதிரி நின்றுச்சு பாருங்க அந்த நெஞ்சு வலி. நான் உனக்கு சாட்சி மகளாக நிற்கணுப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என் தகப்பன் என்ன வேண்டும் அந்த நாள் ஒருத்தர் அழுவே என் கண்ணீருமாக தான் இருக்கிறேன். செவத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அழுவே தான் வரும். என் தகப்ப ஏசப்பா நான் தெரிஞ்சவனையும் சேவிக்கிறேன், தெரியாத நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ராஜான்னு சொல்லி என் தகப்பனை ஒவ்வொரு நாளும் சீவனி சத்தியமோ சீவனமாக இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வந்து அம்பு தேவனுக்காக சோத்திருக்கிறேன். அம்மாவும் எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசி இருக்காங்க. அதே மாதிரி ஏசு ராஜா எசமானே அவங்க பெற்ற பிள்ளையும் எங்களுக்கு நல்லது கட்டி செஞ்சுக்கிட்டு வந்து இன்னும் எங்களை விடாமல் ஒரு தாய் வைத்து கருவு பண்ணி அம்மா அம்மானு எங்களை உயிரை விட்டு அம்பு பிள்ளைக்காக சோத்தரிக்கிறேன். இப்போ அவங்களையும் ஆசீர்வதிச்சு இந்த உலகத்தில் எல்லோரும் இன்னும் எங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடக்கணும். நான் அன்னைக்கிளி பேர், என் பேர் அன்னைக்கிளி. இங்கே படத்தில் இங்கே யானசனம் எடுத்ததுக்கு நான் சாரான் கொடுத்துருக்கேன். எங்கள் குடும்பத்துக்காக எல்லோரும் சேவம் பண்ணுங்க. இன்னும் நல்ல பாட்டு பாட எங்களுக்கு பாட்டு படிப்பு எல்லாம் கொடுக்க நீங்கள் கிரியை. இப்போ நாங்கள் வந்து படிக்கவே கிடையாது, சும்மாப்பா நான் பேதராக இருக்கிறேன் ராஜ். அந்த பேதர் உள்ளத்தில் பெரிய மனுஷன் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். என் தகப்பன் என்னோட கூட இருந்து இன்றைக்கி வெற்றி விடுதலையுமா இருக்குன்னா என் தேவனால தான். இவ்வளோ சத்துருளை எங்களை கொண்டு வந்து மேக்கப்பில் கொண்டாந்து வச்சுருக்கிறேன்னா அது என் தேவன் தான். தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருப்பது என் தேவன் ஒரு மட்டும்தான். உலகத்தில் இருப்பதோட என் தேவன் நீ பெரியவருப்பா, உங்களால் தான்ப்பா முடியும். இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. ஏசி ராசா எசமானன்னு இறக்கலோடு என்னோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் கோடி சோத்த நன்றி தகப்பனே. ஏசு நாமத்தில் கெஞ்சி கேட்குற சிஎம்மில் நல்ல எல்லா காலமும் துதி மகுமை என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமே ஹல்லே லூயா. நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் இந்த மாதிரி உங்கள் கன்னித்தோப்பில் இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே வந்து நாங்கள் இந்துக்கள்லேருந்து ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்பட்டிருக்கிறோம். யானத்தனை எடுத்த ஆண்டவரை நாங்கள் பின்பற்றி அவர் பாதத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் அநேக அற்புதம் செய்தார். அதுபோல் என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுதும் ஆண்டவரை நான் நோக்கி கூப்பிட்டு செவம் பண்ணும்போது அற்புதம் செய்தார். அதனால் என் குடும்பமும் என் மருமகனுக்கு உயிருக்கும் பாட்டுக்குமா இருந்துச்சு. அதையும் கொண்டாந்து இங்கே மருமகெல்லாம் யானத்தனை எடுத்தோம். ஆனால் நல்லபடியாக ஆண்டவர் சீவனை கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாளையில் குணமாக இருன்னு அவரை தான் நம்பி இருக்கிறோம். சுகம் கொடுப்பாரு, சீவனை கொடுப்பாருன்னு. என் பேர் வந்து எஸ்தர் ராசாத்தின்னு ஆண்டவர் சமூகத்தில் வச்சது. நான் வந்து கன்னித்தோப்பில் தான் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் நான் செவம் பண்ணோம். அவங்க இருந்து நாங்கள் ஆண்டவருக்காக அற்புதம் செஞ்சு அநேக ஆத்மாவை ஆலயத்துக்கு கொண்டாட நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதுபோல் எல்லா மக்களும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். ஆண்டவர் அநேக அற்புதம் செய்வார்னு நீங்களும் நம்பணும். நீங்களும் ஆண்டவர்கிட்ட வந்தால் உங்களுக்கும் உதவி ஒத்தாசை அவர் கரத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரை நம்புங்க. அநேக ஆத்மா வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு. காலுகை முடியாதவங்களுக்கெல்லாம் காலுகையின் சுகமாக்கி இருக்கிறாரு தகப்பன். ஏசப்பா எது பண்ணாலும் அவர் கரத்தில் தான் நாங்கள் ஒப்பு கொடுக்குறது. ஆண்டவர் எங்களை அதிசயமாக நடத்துகிறாரு. அதுபோல் எங்கள் பேரப்பிள்ளை ஒன்று வந்து நான் போலீஸில் சேரணுன்னு இந்துக்களில் இருந்து இப்போ எங்கேயும் போகாமல் வராமல் சாமி கும்பிடாமல் ஆண்டவருக்குள்ளே இருக்குது யானத்தானை எடுக்கணும்னு ஆர்வத்தோடு அந்த வாலிப மகன் இருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நாங்களும் காத்திருக்கிறோம். எங்களுக்காக என் தகப்பன் யாவையும் செய்வார்னு ஆண்டவரே உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா.
மங்காமல் தீபம் அணையாமல் திருகரம் கொண்டென்னை ஆதரித்தீயா. இவ்வளவாய் நீ நேசித்தீர் உண்மையாய் என் விளக்கை நிறைவேற்றியா. இவ்வளவாய் நீ நேசித்தீர் உண்மையாய் என் விளக்கை நிறைவேற்றினீர். இம்மானிசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. இம்மானிசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. என் பேர் வந்து கே சுகிதா. நான் வந்து இதில் மாரியங்கோயில் கீழத்தெருவில் இருக்கேன். அப்பா பேர் வந்து கலியமூர்த்தி, அம்மா பேர் இந்திரா காந்தி, அண்ணன் பேர் மணிகண்டன், தம்பி பேர் பிரகாஷ்ராஜ். நான் வந்து அம்மா அப்பாலாம் ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணுறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பற்றி படித்தோம். இந்த வாரம் எந்த புஸ்தகத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா யோபுவுடைய புஸ்தகத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த லாக்டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தை முடிச்சிட்டாங்க. வேதத்தை அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேதத்தை முழுமையாக இன்னும் நம்ம படிக்கலை. ஸோ வேதத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று இந்த ஒரு கொஞ்சமாவது நம்ம அதிகாரத்தை நம்ம கொஞ்சமாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த கிராம பகுதியில் ஒவ்வொருவரும் நீங்கள் வேதத்தை நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாகும். இந்த யோபுவை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யோபு என்று பார்த்தீங்க அப்படின்னா யோபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 42 அதிகாரங்கள் உண்டு. யோபுடைய அதிகாரத்தில் 1070 வசனங்கள் உண்டு. யோபுடைய இதில் பார்த்தீங்கன்னா 42 அதிகாரம் 1070 வசனங்கள். இது வந்து 2 நாள்லேயே ஒரு நாள்லேயே நம்ம படிக்கணும், படிச்சிடலாம். யோபுடைய புஸ்தகத்தில் யோபு பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஒரு நீதிமானான இருந்தான். யோபு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீதிமானான இருந்தான். யோபுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நோவா, தானியேல், யோபு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஸ் லிஸ்ட்டில் வராங்க. தானியேல், நோவா, பேலை, தானியல் அப்படி தெரியும் அப்படின்றப்ப அந்த லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வராங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தானியல் நம்ம யோபு பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் மொழியில் எப்படி சொல்கிறாங்கன்னா யோபு வந்து உபத்திரவப்பட்டவன். இந்த யோபுவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உபத்திரவப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அரேபிய மொழியில் எப்படி சொல்கிறாங்கன்னா மனம் திரும்பியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீதிமான் படும் வேதனை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது யோபுக்கு. இன்றைக்கி எத்தனை நீதிமான்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு பட்டணத்தில் 5 நீதிமானோட தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று கூட வேத வசனத்திலே உண்டு. ஸோ அப்படிப்பட்ட யோபுவை குறித்து தான் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த யோபுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு படிக்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆடுகள் எத்தனை குதிரைகள் இருந்தால் தான் அவங்க பணக்காரங்கள் என்று ஒரு கணக்கிடப்படும். யோபுவை பார்த்தீங்க அப்படின்னா யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோபுவோட எத்தனை ஆடுகள் மாடுகள் இருக்கோ அதை வச்சு தான் அவனை வந்து ஒரு பெரிய செல்வந்தன்னு சொல்லி அந்த ஊரில் அவர் வந்து இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆபிரகாமுடையது 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வெள்ளியும் பொண்ணையும் கணக்கிட இல்லையா, அவனுடைய ஆடு மாடுகளில் தான் இவ்வளோ ஆடு மாடுகள் இருந்தால் தான் அந்த பணக்காரங்கள் அப்படி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோபு இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து லேவியர் புத்திரன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் லேவியர் குடும்பங்கள் உண்டு. இந்த 42 அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கக்கூடியவன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் தேசத்துக்காக வேண்டி எல்லாருக்கும் ஜெபிக்கக்கூடியவன் இந்த யோபு. அப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப வீரனாக இருக்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த யோபுவை பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு நிறைய குணங்கள், நல்ல குணங்கள்லாம் அவனுக்கு இருக்குது. என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா யோபுட்ட பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்கிற பழக்கமே இருக்காது. யோபுடைய 31 அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் படிக்கலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா யோபு தன் வேலைக்காரர்கள் கூட உதவி செய்ய இருக்கவில்லை. எல்லாருக்குமே உதவி செஞ்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே உதவி செஞ்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனத்துலேருந்து இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்ததே கிடையாது யோபு. 31ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துலேருந்து 23ஆம் வசனம் வரை இந்த வசனம் இருக்குது. யோபு வந்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தை மேலே நம்பிக்கை வைக்கவே இல்லை. தன்னுடைய சொத்துக்கள் மீதோ ஐஸ்வர்யத்தின் மீதோ நம்பிக்கை வைக்கல. அந்த உதாரண வசனம் பார்த்தீங்கன்னா யோபு 31ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்துலேருந்து 25ஆம் வசனத்தில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரியிலே கூட அநியாயமாக நடத்தலையா யோபு. 31ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா 29ஆவது வசனத்துலேருந்து 30ஆவது வசனத்துலேருந்து குறிப்பிட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா யோபு தன் பாவங்களை கடவுளுக்கு மறைக்கவே இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா 31ஆவது 33 வசனத்தில் வந்து இந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பண்ணையாட்கள், தன்னுடைய வேலையை செய்கிறவங்க பண்ணையாட்களை கூட வஞ்சிக்கவில்லையா. 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 அவன் வந்து காம இச்சை கொண்டவனாக இருக்கவில்லை கூட போட்டிருக்கு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 4ஆம் வசனத்தில். ஸோ இப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள் உள்ள யோபு. அதிகாரம் ஜெபிக்கக்கூடியவன். அவன் பார்த்தீங்க அப்படின்னா காம இச்சை கொண்டில்லாதவன், பொய் சொல்லி ஏமாற்றவில்லை 31ஆவது 5ஆம் வசனத்து 8ஆம் வசனம் இருக்குது. விபச்சாரம் செய்யவில்லை 31ஆவது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம் இருக்குது. யோபு தன் வேலைக்காரர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கவில்லை, தேவைகளுக்கு உதவி செய்யாமலும் இருக்கவில்லை, ஏழைகளுக்கு தம் ஐஸ்வர்யத்தின்படி நம்பிக்கையும் வைக்கவில்லை. யோபு விக்கிரக வழிபாடும் செய்யவில்லை.
யோபு 31 26 36 வரையும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தன் எதிரிகளை அநியாயமே நடத்தவில்லை, தன் பாவங்களையும் மறைக்கவில்லை, தன்னை கேட்கக்கூடாது என்று விரும்பவில்லை, தன் பண்ணையாட்களை வஞ்சிக்கவும் இல்லை. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா யோபுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட யோபுவை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல குணங்கள் உள்ளவன், காலையில் எழுந்து செபிக்கக்கூடியவன். யோபுவுடைய நண்பர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேமானிய எலிப்பாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய பேரன், ஆதியாகமத்தில் உள்ள ஏசாவுடைய பேரன். இது வந்து இதுக்கு வசன குறிப்பு எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10ஆம். இவன் வந்து யோபுவுடைய நண்பர்கள் 4 நண்பர்கள். இதில் முக்கியமான நண்பர்கள் இந்த 4 நண்பர்களும் யோபு கூட இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேமானியனை எலிப்பாஸ்ன்ற பார்த்தீங்கன்னா ஏசாவின் பேரனு. சூகியான் பில்தாத்ன்றவன் ஆபிரகாமின் குமாரன், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்குது. இவனும் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பர் நாகமா, இவன் வந்து ஒரு அரேபிய தேசத்தில் உள்ளவன் வந்து. அப்புறம் எலியூ, இவனும் ஒரு அரேபிய. ஸோ இவன் 4 நண்பர்கள் வந்து யோபுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவங்க கூட இருந்து அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் செய்கிறவர்கள் நம்பும். ஸோ இப்படிப்பட்ட யோபு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து செபிக்கக்கூடியவன், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதவன். ஸோ இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் உள்ளவன். ஸோ அந்த ஊர் தேசத்திலே இப்படிப்பட்ட இருந்த யோபுக்கு அவனுக்கு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு. என்னாச்சு அப்படின்னா சாத்தானுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு இது, இப்படி ஒரு இருக்கான், இவனை நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அவன் வந்து ஏசப்பாட்ட போய் சாத்தான் போய் கேள்வி கேட்குறான் யோபுவை குறித்து. அப்போ யோபுவோடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக தேவன் என்ன செஞ்சிடறாரு, அவரை வந்து கொஞ்சம் கவனிக்கிறார். அப்போ கவனிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரே நாளில் அவனுடைய 10 பிள்ளைகள், யோபுவுடைய பிள்ளைகள் மரித்து போயிடுறாங்க. ஒரே நாளில் 10 பிள்ளைகளை மரித்து போயிடுறாங்க. அவனுடைய ஆடு மாடு எல்லாமே மரித்து போயிடுறது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிகள், அந்த சருமத்திலே பெரிய பெரிய கட்டிகள் வந்து அரிப்புகள் வந்து ரொம்ப அவன் வந்து ஒரு வேதனையில் இருக்கிறான் வந்து. ஸோ அப்போ இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அவனுடைய எல்லா 10 பிள்ளைகளும் ஒரே நாளில். நம்ம குடும்பத்தில் ஒரு துக்கம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பிள்ளைகளை அவன் வந்து இழந்துடுறான், ஆடு மாடு எல்லாத்தையும் இழந்துடுறான். அவன் வந்து ரோட்டுக்கு வந்துடுறான், உடம்பெல்லாம் பருக்கள், ஒரே குஷ்டங்கள், தன்னுடைய வச்சு சொரிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறான், என்ன செய்யன்னு தெரியாமல் அவ்வளோ வேதனையில். அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 4 நண்பர்களும் அவன்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, உன் கடவுளை வந்து நீ இது பண்ணாத, நீ சேவிக்காத, போகாத அப்படின்னு சொல்லி ஏதோ வார்த்தைகள் சொல்லி நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லி அவங்கள இது பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனைவி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, யாரையுமே வந்து அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க கணவனை யோபுவை குறித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து கடவுளை தூஷித்து இது பண்ணு போகிறாங்க. ஆனால் யோபு வந்து அப்படி செய்யவே இல்லை. ஆனால் கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா யோபு என்ன செஞ்சிடறான், ஜெபிக்கிறான், கடவுள்கிட்ட போய் என்ன செஞ்சிடறான், பேசுகிறான். கடவுள்கிட்ட போய் என்ன செஞ்சிடறான், யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 15 யோபு வந்து கடவுள்கிட்ட பேசுகிறப்ப கடவுள் கேட்குறாரு, அவர்கிட்ட என்னென்ன வார்த்தையை கேட்குறாரு அப்படின்னா, நான் பூமியை அஸ்திபாரம் படுத்தின போது நீ என் கூட இருந்தியா. கடவுளை தான் அவன் கேட்டது கேள்வியெல்லாம், நான் இப்படி போயிட்டேனே, என்னுடைய பிள்ளைகள்லாம் செத்துட்டாங்களே, ஆடு மாடெல்லாம் செத்துடுச்சு, இப்படி நான் ஒரு இருக்கிறேனே, உன்னை நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து கடவுள் அவன்கிட்ட கேட்குறாரு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்த என்னோட இருந்தியா, நான் வானங்களை விரிக்கும் போது என்னோட இருந்தியா, நான் லேவியனை உருவாக்கும் போது என்னோட கூட இருந்தியா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அவனோட பேசுகிறார். அப்பயும் என்ன செய்கிறார், யோபு பொறுமையாக இருக்கிறார் அது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து யோபுடைய பிரச்சனை என்ன செய்யுது அப்படின்னா வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உபத்திரவம் யோபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உபத்திரவங்கள் அதிகமாக இருக்குது. அவங்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக வந்து. ஆனால் கடைசியாக வந்து யோபுக்கு நடந்த அற்புதத்தை பார்த்தீங்க அப்படின்னா யோபு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யோபு இழந்ததை விட அப்போ அந்த ஒரு போராட்டங்கள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா யோபுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது உபத்திரம் வந்ததுக்கப்புறம் அவன் கடவுள் அவனை வந்து மீட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 210 வருஷம் அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார் யோபு. 140 வருஷம் அவனுக்கு வந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறார் கடவுள் யோபுக்கு வந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சரித்திரம் எப்போ நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோவா காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்க தான்
ஆதாம் ஏவாள் அந்த இதில் உள்ளவங்க வந்து அப்போ அந்த அதுக்கப்புறம் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா 180 வருஷம் 200 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா யோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோவா காலத்திலே வந்திருக்கும். ஏன்னா 210 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோபு 42 இதில் போட்டு 210 வருஷம் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம். ஸோ அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா யோபை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை, தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ போராட்டங்கள் பொறுமைகள் இருந்ததுனால தான் வந்து ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை அவங்க அறிந்து இன்னும் அப்புறம் கடைசி அந்த விதத்தில் இன்னும் இது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நண்பர்கள், யோபுடைய நண்பர்கள் 4 பேர் சொன்னோம்ல, இந்த 4 பேரையும் கடவுள் கடிந்து கொள்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப வேதனையாக துக்கப்பட்டுட்டு நீங்கள் யோபுட்ட பேசுனதை நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் சொல்கிறார் கடவுள். வந்து எந்த அதிகாரத்தில் அப்படின்னா 33ஆம் அதிகாரத்துலையும் பேசுகிறாரு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் கடிந்து கொள்ளதை வந்து நீங்கள் பேசினது, யோபுவை போய் நெகட்டிவாக பேசினது, நீங்கள் கோபம் மூட்டினது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்படின்றப்ப இன்றைக்கி யோபுட்ட போய் அந்த நண்பர்கள் வந்து பேசினது கூட கடவுள் கவனிச்சிருக்கிறார். கடவுள் கவனித்து நீங்கள் போய் அவனை கோபம் மூட்டினீங்க, அதனால் நான் உங்கள் மேலே நான் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கள்ட்ட சொல்கிறார். ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா யோபு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, ஸோ இந்த அப்போஸ்தலன் பவுல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யோபுவை போல் பொறுமை உள்ளவன் சொல்லி வேத வசனத்திலே சொல்லி விடுறாங்க. 1 கொரிந்தியரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான். ஸோ யாக்கோபு 3:1 அந்த மாதிரி 22ஆம் அதிகாரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யோபு ரொம்ப பொறுமைசாலி. ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் யோபு பற்றி படிக்கணும் 42 அதிகாரத்தில் 1007 வசனங்கள் இருக்குது. யோபுடைய ஒவ்வொரு காலம் எப்படி இருந்தான், எப்படி அவன் இதாகனான், ஸோ எப்படி கடவுள் அவனுக்கு ஆயுசனோட 210 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, அவன் எப்படி, அதாவது எப்படின்னா யோபுவோடைய இது பார்த்தீங்க அப்படின்னா உபத்திரவப்பட்டவன். இன்றைக்கி நம்ம உபத்திரவப்பட்டவன், அது நீதிமான் உபத்திரவப்பட்டவன் என்று ஒரு வந்து தேவனுடைய மனுஷன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்து அவருடைய நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய ஆடு மாடுகள் நின்றப்ப கடவுள் அவனுக்கு இப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எத்தனை வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்காருன்றது தான் இந்த யோபுவுடைய புஸ்தகத்தில் இருக்குது. ஸோ இந்த யோபுவுடைய புஸ்தகத்தை நீங்கள் வந்து 2 நாளில் நீங்கள் படிச்சிடலாம். பொறுமையாக படிச்சிங்கன்னா இப்போ லாக்டவுனால் வீட்டில் இருக்கப்போ நீங்கள் படிக்கலாம். ஸோ யோபுவை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக ஸோ நாங்கள் படித்ததில் ஒரு சில பாயிண்ட் எடுத்துருக்கிறோம். நீங்கள் படிச்சுன்னா கடவுள் உங்களோட பேசுவார். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸுக்கெல்லாம் யோபுவை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யோபுவை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் ரொம்ப இதுவாக இருக்குது. இதில் வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே
அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நேரத்தில் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி.
கேட்கிற மக்களுக்கு பிரயோஜனமாக உதவி செய்து இயேசு மூலம் கெஞ்சிருக்கிற பிதாவே ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றாக 2-3 குடம் தண்ணீர் வெள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காரணத்தை கொண்டு போகிறது என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை முன்ன வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாதனால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொண்டு வந்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறே என்றார். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதுபோல 5ஆம் அதிகாரம் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருக்குது. இந்த 2 வசனங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறேன். கானாவூர் கல்யாணத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார். தண்ணியை திராட்சரசமா மாற்றினார். மற்றவங்க என்ன செஞ்சாலும், ருசியா இருக்குதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். அதுபோல ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். முந்தினரை காட்டிலும் பிந்தினரை அதிக ஆசீர்வாதம் உள்ளவராய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதுபோல என் வேலை வரவில்லையேங்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனாலும் அவர் வரும்போது அவர் என்ன செஞ்சாலும் குறைவுற்றதை நிறைவாக மாற்றி தருகிற தெய்வமாய் இருக்கிறார். குறைவுகளெல்லாம் நிறைவாக்குறவராய் காணப்படுகிறார். விசேஷமாய் அதுபோல 38 வருஷமா வியாதிக்காரனை பார்க்கலாம். அவன் அந்த குளத்தண்ணிலே படுத்து கிடக்கிறான். என் வியாதி எப்போ சுகமாகும், என் பிரச்சனைகள் எப்போ தீரும்னு சொல்லி அவன் குளத்தண்டையே படுத்து கிடக்கிறான். அந்த தூதன் வந்து என்ன செய்வான்? அந்த குளத்தை குழப்பிடும் போது வியாதியெல்லாம் சுகமாக போகுமா. அதுபோல என்ன சொன்னா, என்னை குழப்பத்துக்கு ஆளிலேயேன்னு சொல்லி படுத்த படுக்கையா இருந்து வேதனைப்பட்டு கொண்டு கிடக்கிறான். தேவன் வந்தாரு, அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அதுபோல வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், ஜனங்கள் மத்தியிலும் எத்தனையோ சோதனைகள், கஷ்டங்கள்லாம் காணப்படுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? குறைவுபட்டதை நிறைவாக்குறவராய் இருக்கிறார். அதுபோல அந்த 38 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீயோ அந்த சகோதரன் என்ன செய்யலாம்? சுகமாக்கினாராம். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனாங்க. அதுபோல குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்ம தேவன். அதுபோல அந்த பஞ்சத்துல என்ன செஞ்சாங்களாம்? எளியா தீர்க்கதரிசி போய் அந்த விதவை வீட்டில் போய் எனக்கு ஒரு அடையும் அப்பவும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்களாம். அவர் என்ன செய்யலாம்? ஐயா, என் வீட்லேயே இவ்வளோண்டு எண்ணெய் தான் இருக்கு, இவ்வளோண்டு மாவு தான் இருக்கு, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போகணுன்னு இருக்கோம் அப்படிங்க. இல்லை, நீ செய்துட்டு வா அடைய அப்படிங்கிறாராம். அடையை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்துதான். கர்த்தர் அந்த அப்பத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்தாங்க. ஆசீர்வதிக்கும் போது என்ன இருந்துச்சான்? அந்த பஞ்சம் தீர வரையும் அந்த அப்பமும் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையா. எல்லாருக்கும் அந்த அம்மா கொடுத்து கொண்டே இருக்கலாம். அதுபோல இப்போ நம்ம அந்த பஞ்ச காலத்திலையும்
வியாதி காலத்திலையும் கொடுமையான காலத்திலையும் நிற்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு கிரியை செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் படுத்த பிடிக்கா இருக்காங்க, வீட்டில் படுத்த பிடிக்கா இருக்காங்க. எல்லாத்தையும் மாற்றுகிற தகப்பன் தேவாதி தேவன் ஒருவர் தான். அவர் தான் நம்மளை பார்த்து இறக்கம் செய்து உதவி செய்யணும். அந்த காணாவூர் கல்யாணத்தை அற்புதம் செய்த தேவன் 38 வருஷமா வியாதியை சுகமாக்குற தகப்பன். அதுபோல இந்த அம்மா எளியாம்மா வந்து எளியா தீர்க்கதரிசி வந்து அந்த விதை வீட்டில் வந்து அப்பா கேட்கும்போது ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற தகப்பன். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரையும் அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையில்லாம இருந்தது. அதுபோல நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய குறைவுகளையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தான் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு கொடுத்து அந்த நாளிலே நாம் இப்படியாய் ஆராதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, கிருபையாக பாக்கியவான்கள், கிருபையாக பெற்ற பாக்கியவான்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். இந்த நேரத்தில் கூட யாத்ராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை கூட எடுத்து ஒருத்தவங்க படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரியமானவர்களே, இங்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். பிரியமானவர், சேவித்தல். சேவித்தல் என்றால் நாம் பணிவிடை செய்வது, தேவனை நாம் ஆராதிப்பது, தேவனை நாம் தொழுது கொள்வது, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்பது. இதுதான் பிரியமானவர்களே நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை செய்வது. பிரியமானவர்களே, இதுதான் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த தேவனாகிய கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய நம்முடைய பிதாக்களாக நாம் அவர்களை கொண்டிருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே, நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவோம். அவருக்கே நாம் ஆராதனை செய்ய கடவோம். அவரையே நாம் துதிக்க கடவோம். அவருக்கு சாட்சியாக நம்ம வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை, அநேக கிருபைகளை வைத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவோம். ஹalleluya. வேறு ஒரு காரியமும் அல்ல. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர் என்ன அடுத்தபடியாக வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹalleluya. இந்த நாட்டிலே நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய பெற்றோருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, இந்த நாளில் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற வியாதியை தேவன் நம்மை விட்டு விலக்க வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக, உண்மையும் உத்தமமாக முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் அன்பு கூர்ந்து ஆராதிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே என்ன பார்க்கிறோம்? மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே, பேதுருடைய மாமியார் ஜுரமாய் கிடந்ததை நாம் பார்க்கிறோம். அதை கேள்விப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவருடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவருக்குள்ள இருந்த அந்த ஜுரமானது நீங்கி போனதுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்தாங்க? இயேசுவுக்கு பணிவிடை செய்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது போல இந்த நாட்டிலே கூட தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பணிவிடை செய்யத்தக்கதாக, அவரை சேவிக்கத்தக்கதாக, நம்முடைய சரீரத்திலே நமக்கு விரோதமாக காணப்படக்கூடிய எந்த ஒரு வியாதியும் நம்மில் வராமல் காக்க அவர் வல்லமையோடு இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற எல்லா வியாதிகளின் வேதனைகளையும் நம்மை விட்டு அவர் நீக்குவதற்கு, அவர் விளக்குவதற்கு அவர் வல்லமையோடு தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நீர்கோவை
வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். நீர்க்கோவை வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்ததை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீர்க்கோவை வியாதியினாலே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருந்த அவனுடைய வியாதியை நீக்கிவிட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அவனை வியாதியிலிருந்து நீக்கி சுகமாக்கின தேவன் நாளை நமக்கு விரோதமான என்ன வியாதியா இருந்தாலும் இந்த சொல்லப்படுகிற இந்த கொரோனா என்று சொல்லப்பட்ட வியாதியா இருந்தாலும் கூட எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் எல்லா நோய் கிருமிகளும் நம்மை விட்டு விலக்கி நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேவனுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மக்களையும் கூட காப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க வேண்டும். வேறு ஒரு காரியம் நமக்கு வேண்டாம். சொருமங்களை வழிபடுவது, பிற காரியங்களை வழிபடுவது, தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி முக்கியமாக நம்ம தேவனுக்கு சேவகம் பண்ணுகிறவர்களாக, சேவை செய்கிறவர்களாக, பணிவிடை செய்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை வீட்டின் அப்பத்தின் தனியை ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்கிற வார்த்தைப்படி நம்ம விட்டு வியாதியை தேவனாய் விளக்கி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த நேரத்திலே ஜெபம் செய்வோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம இப்படியா வழிநடத்தக்கூடிய கிருபைக்கு நம்ம ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்துகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளை நாங்கள் பார்த்த வசனத்தின்படி கர்த்தாவே, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்று வார்த்தைப்படி எங்க தேவனாகிய கர்த்தராகிய உண்மை மாத்திரம் நாங்கள் சேவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. அப்பொழுது நீர் எங்கள் அப்பத்தை தண்ணீரையும் ஆஸ்வதிப்பீராமே. எங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆஸ்வதிக்கப்படத்தக்கதாக, அது மாத்திரமல்ல வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்ற வார்த்தைப்படி எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, கர்த்தாவே நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாக, கர்த்தாவே இந்த தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீ விளக்கத்தக்கதாக நாங்கள் உண்மையே சேவிக்கக்கூடிய மக்களாக காணப்பட கிருபைக்காங்க ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே சுகமளிக்கிற தெய்வீக சுகமளிக்க வல்லமை இறங்குவதாக ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பரிபூரண சுகம் பலன் இப்பொழுதே இறங்கிடும். இந்த வார்த்தையை கேட்டு இந்த நேரத்திலே சர்வாங்க சுகமளிக்கிற வல்லமை இறங்கிடும் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உடைய அப்பத்தின் தண்ணீரை ஆஸ்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபத்தை கேட்டீங்களே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபைகளை கருத்தைகளை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் பரமண்டல ஜெபத்தை எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களுக்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நன்றி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது மாத்திரம் நேரெடுப்போம். தேவ சமூகத்திலே நம்ம சபையில் ஐக்கியப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்கு கூடிய ஒரு நேரம். பிரியமானவர்களே, சகோதரர் பார்க்கவியோட குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். கதாவேஸ்வரர் பார்க்கவியோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சகோதர பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, குடும்பத்தை ஆஸ்வதிங்க, நன்மையா நிரப்புங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பயன்படுத்தி இயேசுவாமை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான துரைராஜோட குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆஸ்வதிங்க. எஸ்தர் அம்மா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு அம்மா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரூபாவதி அம்மா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மதியழகன் ரூத் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான வருஷமான குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திரா காந்தி அம்மா குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மஞ்சுளா அம்மா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தாவே சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஐக்கியப்படுகிற இந்த சபை நீர் அதிகமாய் ஆஸ்வதிப்பீராக. இதோ நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தாவே இருக்கிற எல்லா தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் எடுத்து போட்டு நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க தேவன் எங்கள் எல்லாரும் கிருபைதாக இயேசுவாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை எடுத்து போடுவீராக. அந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் முற்றுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஞான காரியங்களை செய்யுங்க. எங்க ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இது இருக்கிறபடியாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். முற்றுமாய் கிருபையில கருத்துங்களை தாழ்த்தி போடுகிறோம். அருமையான கர்த்தாவே, கர்த்தாவே, டேவிட் சாலமன் கர்த்தாஸ் அவர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, மனைவி பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, அருமையான தாயாரை ஆஸ்வதிங்க, அப்படியே அண்ணன் குடும்பத்தை ஆஸ்வதிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் சந்திங்க, நன்மையா நிரப்புங்க. அது போல கர்த்தாவே ஊழியத்தை அருமையான கர்த்தாவே, டாக்டர் சாம்சன் ஐயா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா மற்றும் குடும்பத்தை ஆஸ்வதிங்க, அப்படியே தேவையெல்லாம் சந்திங்க, சுக பலன் தந்து பாதுகாங்க.
எல்லா பலவீனங்களுக்கு போராட்டங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையிலும் கர்த்தாவே இயேசுப்பா தூண்களை நிறுத்தி கர்த்தாவே இன்னும் அதிகமாக உங்க ஊழியம் செய்யக்கூடிய கிருபையும் பலனையும் பரிசுத்தமான அபிஷேகத்தையும் வல்லமையும் தந்து வழிநடத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சாட்சியா ஜெபிக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக் கொள்ளுங்க. ஜெபங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை தாமதமானால் கர்த்தர் நாம் ஐக்கியப்பட்டு ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். சபையெல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவால துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா,